நான் மலையை பேசுனா, மரத்தை பேசுனா, கடலை பேசுனா, மணலை பேசுனா, தண்ணீரை பேசுனா சிரிக்கிறீங்க. இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வாழ முடியும்னு நினைக்கிறீங்களே. உங்களுக்கு படிப்பறிவு எதுக்கு? உங்களுக்கெல்லாம் எதுக்கு பள்ளி கல்வி? என்ன அறிவியல்னு ஒரு பாடம் படிக்கிறீங்க, புவியியல்னு ஒரு பாடம் படிக்கிறீங்க, எதுக்கு படிக்கிறீங்க? மனிதர்கள் இல்லாமல் மரங்கள் வாழ்ந்துடும், பறவை பட்சிகள் வாழ்ந்துடும். ஆனால் அது இல்லாமல் நீங்கள் வாழ முடியுமா? இப்போ இந்த அடிப்படை தெரியாதவன் நீ எப்படி? மீனம்பாக்கத்தில் விண்ணூர்தி நிலையம் இருக்கிறது தேவை. 5000 ஏக்கரில் பரந்தூரில் கட்ட போகும்போது பேராசை, முதலாளிகளின் லாப தேவை. ஏற்கனவே என் தாத்தங்க பேரில் 2 துறைமுகம் இருக்கு. ஒன்று தாத்தா காமராஜ் பேரில், இன்னொரு என் பாட்டன் வஉசி பேரில். அது போதும். 6111 ஏக்கரில் துறைமுகம் கட்ட போறேங்கிறது தேவையில்லை, பேராசை. கோயம்பேடு பேருந்து நிலையமே எனக்கு போதும். யாரும் நாங்களுக்கு வசதி இல்லைன்னு வீதியில் நின்று போராடல, பேருந்தை மறித்து போராடலை என் மக்கள். அப்புறம் 410 கோடிக்கு கிளாம்பாக்கத்துக்கு எதுக்கு தூக்கிட்டு போனேன்? எதுக்கு தூக்கிட்டு போனேன்? அது பேராசை, கமிஷன். 2050 அப்படி வரும். 50 ஆண்டு கழிச்சு பறந்து போறவங்களுக்கு வசதி செய்யறிய விண்ணூர்தி. பசியோடு இருக்கவனை பத்தி கொஞ்சம் யோசிச்சு. அதாவது பறந்து போறவனை பத்தி கவலைப்படுற. 8 வழிச்சாலை எதுக்கு? வேகமா சென்னைக்கு போய் என்ன பார்ப்ப? சினிமா பார்ப்ப, இல்ல சீரியல் பார்ப்ப, இல்ல சிந்திச்சு எதுவும் படைக்க போறிய? என்ன பண்ண போற?